யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா அஜித்தோட ஃபேன்ஸ் ரொம்ப சோகமாக இருந்தாங்க. அதாவது என்ன சொல்கிறது, விடாமுயற்சி ட்ராப் ஆயிடுச்சு, தலையோட அடுத்த படம் என்னவாக இருக்கும், குட் பேட் அக்லி ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்களே, அடுத்து அதோட அப்டேட் எதுவுமே இல்லை, விடாமுயற்சி வந்து இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அது பெரிய வருத்தம் இப்படின்னு சொல்லி பெரிய மன உளைச்சலில் இருந்த அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி திடீர்னு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு விட்டுருக்காங்க குட் பேட் அக்லி டீம்லேருந்து. அந்த போஸ்ட் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது பெரிய சம்பவம் ஒன்று இருக்க போகுது அப்படின்ட்டு. ஏன்னா ரொம்ப ஸ்டைலிஷ், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் எப்படி இருந்தார், அந்த லுக்கில் அந்த ஸ்மைலு அதில் அந்த படத்தில் அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டெலாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை பார்க்கும்போதே அஜித் ஃபேன்ஸுக்கெலாம் பயங்கர குஷியாக இருந்தவங்க அதுக்கு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்டர் பார்த்துட்டு வேறு லெவலில் வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அஜித் படங்களில் வந்து இப்படி ஒரு போஸ்டரு வரல. எல்லாமே முறைச்ச மாதிரி கையில் கன்று வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரக்கடாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்மைலி ஃபேஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நம்மளால் வந்து கதையை கெஸ் பண்ண முடியுது. அந்த போஸ்ட்லேயே வந்து குட் பேட் அக்லி அப்படிங்கிற ஒரு 3 வேரியேஷனில் அந்த பிக்சர் காட்டுறாங்க. இதில் குட் எது, பேட் எது, அக்லி எதுங்கன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இது வந்து ஒரு ஃபேன் பாய் படமாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பல இடங்களில் சொல்லியிருக்காரு நான் அஜித்தோட பெரிய ஃபேன் அப்படின்ட்டு. ஸோ அவரை வச்சு ஒரு படம் பண்ணும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு கார்த்திக் சுப்ராஜ், கமலஹாசனுக்கு ஒரு லோகேஷ் கனகராஜ், விஜய்க்கு ஒரு அட்லி, ஸோ இந்த மாதிரி அஜித்துக்கு வந்து ஒரு ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ ஒரு ஃபேன் பாய் படமாக கண்டிப்பாக இது இருக்க போகுது. ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன டவுட் இருக்குது ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே. ஏன்னா ஆல்ரெடி ட்ரிபிள் ஒரு படம் அட்ட ஃப்ளாப்பு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி, அந்த படம் எதுக்கு ஓடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யாங்கிற ஒரே ஒரு பர்சனுக்காக அந்த படம் சூப்பராக ஓடிச்சு. ஏன்னா அவர் பேசக்கூடிய டயலாக், அவருடைய ஆக்ஷன், அதுக்காக மட்டும் தான் படம் ஓடிச்சு. ஆனால் இது தலை ஸ்டோரி கேட்டு தான் அந்த படத்தை ஓகே சொல்லியிருப்பார். இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அஜித் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஓரளவுக்கு கரெக்டான படங்கள் சூஸ் பண்ணுவார். போய் உட்காந்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டு எனக்கு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக ஓடும், ஒரு நல்ல கதையாக தான் சூஸ் பண்ணியிருப்பார் தலை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இருந்தாலும் இந்த குட் பேட் அக்லியோட போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய தீனா படத்தை எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இந்த கையில் ஒரு மாதிரி காப்பு போட்டுக்கிட்டு இப்படி குத்துற மாதிரி. ஏன்னா தீனா படத்தில் வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு லுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையை கீழே ஊனிக்கிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு ஸ்மைலு, அது சூப்பராக இருந்துச்சு. கை ஃபுல்லாக டேட்டூ. ஸோ ஒரு கையை கீழே குத்திக்கிட்டு ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக டூல்ஸு, கன்று, கத்தி, அது இது நிறையா இருக்குது. ஸோ அப்படி ஒரு ஸ்மைலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்டில் இந்த இடத்துல தப்பாக மை வச்சுட்டாங்கன்ட்டு அந்த விரலை கூட காட்டாமல் இப்படி காட்டின அஜித்தா கடைசியில் இப்படி காட்ட வச்சுட்டானுங்க. ஸோ அதையும் அது எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு தெரியல. ஒருவேளை சார் ப்ளர் பண்ணிடலாம், ஏன்னா போஸ்டரை ப்ளர் பண்ணி தான் விட்டுருந்தாங்க. ஸோ ஒருவேளை சொல்லியிருப்பாங்க போல, சார் ப்ளர் பண்ணிடலாம், ஸோ எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதை அவர் பண்ணிட்டார். இருந்தாலும் அவர் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. ஸோ இருந்தாலும் வேறு வழியில் படத்துக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கும்போது அவர் அதை பண்ணிட்டார். பட் போஸ்டர் அன்எக்ஸ்பெக்டட். இப்படி ஒரு போஸ்ட்டு அஜித்துக்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. போஸ்டர் பார்க்கும்போது எனக்கே நல்லா கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது ஒரு 3 சிங்கம் நின்ன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு சூப்பர் ஸ்டாரோட 3 முகம் மாதிரி இருக்குது. அப்புறம் சூர்யாவோட 24 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மாதிரி இருக்குது. இல்லை தெரியல, விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவிலையும் கமெண்ட் பண்ணி நார்மலாக கிழிச்சாலும் எங்களுக்கு கவலைடா, போங்கடா, அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கடா, நீங்கள் இப்படியே இருங்கடா, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னு சொல்லி அஜித் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் அதை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸு நெகட்டிவாக அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கிட்டு இவங்க பாசிட்டிவாக எங்களுக்கு கவலை இல்லைடா அப்படிங்கிற மாதிரி இவங்க இங்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ எனிவே அஜித் ஃபேன்ஸ் பயங்கரமாக குஷியாக இருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ட்ராகன் இருக்குது. அது அவரோட க்ரீன் ஷர்ட்டு ட்ராகன். பொதுவாக க்ரீன் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா சைனாவில் கேங்ஸ்டர் போடுவாங்க. கேங்ஸ்டர்ஸ் போடுறது இந்த சைனா சைடில் இருக்கிற அவங்கெல்லாம் போடுற ஒரு க்ரீன் கலர். அதுவும் இல்லாமல் ஃபுல் ட்ராகன். ஸோ பார்க்கும்போது தெரியுது கண்டிப்பாக இந்த படம் முழுக்க சைனாவை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒரு சைனாவில் இருக்கிற ஒரு தமிழ் கேங்ஸ்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பில்லா மலேசியாவில் எடுத்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் நான் கேடு கெட்டவன் அப்படி மாறலாம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரோலாக இருக்க போது. ஸோ ஒரு மங்காத்தா, ஒரு விவேகம், ஒரு வேதாளம், ஒரு வலிமை, இந்த மொத்த படத்தோட ஒரு கொலாபரேஷனாக அந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிய வருது. அதுவும் இல்லாமல் அவர் கை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேட்டூ, அந்த காஸ்டியூம், அப்புறம் அந்த கை செயின், கையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகனோட ஒரு
சிம்பிள் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கோல்டு வாட்ச், ஃபுல்லாக கன்னு, கத்தி அது இதுன்னு வச்சுருக்கும் போது தெரியுது ஒரு பக்கா கேங்ஸ்டர். ஸோ முழுக்க இந்த படம் சைனாவில் போகும்போது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி அது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் முடித்தோடனே ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அந்த ஷெட்யூல் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அதையும் அவங்க விடாமுயற்சி படம் டீம் அந்த யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக குட் பேட் அக்லி படத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் அந்த படத்துக்கு போவார். அப்படிங்கும்போது குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் விடாமுயற்சி வருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற படம் விடாமுயற்சி. ஏன்னா அந்த போஸ்டரு, அந்த ஸ்டண்டு வீடியோ அதெல்லாம் பார்த்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸில் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு விடாமுயற்சியை ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு குட் பேட் அக்லி ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அதிக் ரவிச்சந்திரன் மேலே நம்பிக்கை சுத்தமாக இல்லை, 0%. ஆனால் அஜித் மேலே 100% நம்பிக்கை இருக்குது. ஸோ பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போது அஜித் ஃபேன்ஸ்லாம் குஷியாக இருக்கிற மாதிரி நானும் பயங்கர குஷியாக இருக்கிறேன். அடுத்தடுத்த குட் பேட் அக்லி மற்றும் விடாமுயற்சியோட அப்டேட்டுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.